ஐபிஎல்லோட 18வது சீசனுக்கான மெகா ஏலம் குறித்து ஆலோசிப்பதற்காக கடந்த ஜூலை 31ஆம் தேதி அனைத்து அணி உரிமையாளர்களுடன் பிசிசிஐ நிர்வாகிகள் ஆலோசனையுமே மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஆலோசனையின் பொழுது எத்தனை வீரர்களை தக்க வைப்பது என்பது குறித்துமே பேசியிருக்காங்க. பெரும்பாலான அணிகள் 8 வீரர்கள் வரை தக்க வைக்க விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆர்சிபி அணியானது 4 வீரர்களை மட்டுமே தக்க வைக்க விரும்புகிறோம் என கூறியிருக்காங்க. யாரையுமே தக்க வைக்க கூடாது என பஞ்சாப் கிங்ஸ் நிர்வாகம் அதிரடியாக ஒரு கோரிக்கை விடுத்திருப்பதாக ஒரு தகவல்களுமே வெளிவந்திருக்கு. ஒரு அணி எத்தனை வீரர்களை தக்க வைக்க வேண்டும் என்பது குறித்து இந்த மாத இறுதியில பிசிசிஐ அறிவிக்கும். அதாவது மெகா ஏலம் தான் நடைபெறும் என பிசிசிஐ அறிவித்திருப்பதால் ஒரு அணி அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா 4 வீரர்கள் மற்றும் இணை அணிக்கு ஆடாத ஒரு உள்ளூர் வீரரை தக்க வைக்க வேண்டும் என பிசிசிஐ அறிவிக்கும் எனவும் கருதப்பட்டிருக்காங்க. இதற்கிடையில தான் அணிக்கு தேவையான வீரர்கள் யார் யார் எந்தெந்த வீரர்களை தக்க வைக்க வேண்டும் என்பது குறித்தும் அனைத்து அணிகளும் தீவிரமான ஆலோசனையை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலயுமே ஆர்சிபி அணியும் யார் யாரை தக்க வைக்கும் யாரை விடுவிக்கும் என்பது குறித்து புதுவிதமான அப்டேட் வெளியாக இருக்கு. ஆர்சிபி அணியிலிருந்து 3 முக்கியமான வீரர்களை வெளியேற்ற இருப்பதாகவும் அதுல பாத்தீங்கன்னா முதன்மையானவர் நம்ம அல்ஜாரி ஜோசப் அவர்கள் தான். கடந்த சீசனுக்கு முன்பு 11.5 கோடிக்கு வாங்கப்பட்ட இவர் 3 போட்டிகளில் விளையாடி 11.90 எக்கானமியில் ஒரு விக்கெட்டை மட்டுமே எடுத்திருக்காரு. இரண்டாவதாக பாத்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் அவர்களுக்கு தற்பொழுது 36 வயதாகிறது. 14.25 கோடிக்கு வாங்கப்பட்ட இவர் கடந்த சீசன்ல 10 போட்டிகளில் 52 ரன்களை மட்டுமே அடித்து வந்திருக்காரு. மேலும் பந்துவீச்சிலும் இவர் அபாரமாக செயல்படவில்லை. இதனால மேக்ஸ்வெல் அவர்களை தாண்டி யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆர்சிபியுமே இருந்து வருகிறது. டு பிளசிஸ் அவர்களுக்கு தற்பொழுது 41 வயதாகிறது. மெகா ஏலத்தில் இளம் வீரர்களை வாங்கி இளமணியை கட்டமைக்க ஆர்சிபி முடிவு செய்திருப்பதால் டு பிளசிஸை கழற்றிவிட அந்த அணி நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.